கட்டி வைக்கவானோ பையனுக்கு கட்டி வைக்கவானான்னு சொன்னேன். என் தங்கச்சி மோளை கட்டி வச்சா குடும்பம் ஓகே முண்டை சாண்டா குடிச்சுமா எம்மா நாடகம் பாக்குறீங்களே. ஒரு மாமனாருக்கு மகளும் மருமகளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. மனசுக்கு மனசார மாமனார் மருமகளை வச்சுக்கிறாரா? இவ எங்க மாமன் சொந்த தாய் மாமாங்க. சக்காலத்து என்னைக்கு என் சக்காலத்து என்னைக்கு என் வீட்டை காலை வச்சாலா அஞான போச்சு. கொடகாலி முண்டை ஆடு போச்சு, மாடு போச்சு. 10 மாசம் 300 நாள் அந்த பையன் சக்காலத்து இந்த ஊர்ல எந்த கம்மியாடி பண்ணி வச்சுட்டு போனாலும் பெத்த புள்ள தாலி கட்டின பொண்டாட்டிக்கு சொந்தமா அம்மாளுக்கு சொந்தமா? ஒரு பொண்ணை பார்த்து கட்டுற வரைக்கும் அம்மாவுக்கு சொந்தம். காக்கை குஞ்சா தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்ல உண்மைதான். ஆனா தாய்க்கு பின்பு தாரம். ஆனா நீ புள்ள பெத்துட்டு இந்த வயசுல பேசாதே. காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்க சுற்றுலா போய் வரீங்க. எனக்கு தாலி கட்டின ஒரு சொகத்தை தவிர உன்னாலி மாலை இட்டானாளா? ஒரு சொகத்தை தவிர உன் புள்ளகிட்ட ஒரு சொகத்தை நான் அனுபவிக்கிறேன். உங்ககிட்ட உதவாங்கிதான் சாவரனை தவிர நான் பிறந்த நேரம் என்ன பிறந்து 3 நாள் குழந்தை பெத்த விட்டு செத்துட்டா. மஞ்சள் நாட்டு வேலை எங்க அப்பா செத்துட்டாரு. சரி ஆம்பியான் தாய் தகப்பம் போயிட்டாங்க. தாலி கட்டின ஆம்பியானாலும் சுகம் தருவாரு பார்த்தேன். கல்யாணம் என்ன கோலத்தோட என்ன கொண்டு போய் விட்டுட்டா. ஆம்பியானும் போயிட்டான். என் நேரத்துல என் தாய் வயிற்றுல கருவு தெரிச்சுன பாவி. பொட்டா போயிருப்பானோ யாரை பார்த்தேன்? என் புள்ள எங்க நல்ல ஸ்கூல்லே படிக்க மாட்டியா? அதுக்கு இல்ல இங்க ஆட்டம் வந்துக்கிறதுல நீ ஒரு ஆள் தான் அந்த மாதிரி ஆள் நினைக்கிறேன். அவரு 3 மாசம் 2 நாள் எனக்கு சந்தேகமா இருந்தாலும் அந்த தொடக்கல இந்த அந்த பையன் ஓஸ்டா தொட்ட நேரம் அவன் கட்ட பட்டுட்டானே. என்னவோ யாரால நக்க நாயா ஐயோ இது என்ன காரணம்? நீ தான் தேவை அங்கே படிக்கிற அங்கே நிற்கிறோம். என்ன சொல்றேன்னா சரி மகாராஜா என்ன ஒரு மருமகள் வந்து ஐயோ மகளுக்கு ஜமான்னு சொல்லுவாங்க. ஐயோ ஒன்று தூக்கி போடுவாங்க. நல்லா இருக்க குடும்பத்துல யாரோ ஒப்பு தண்ணி வச்சுக்கிறாங்க. குமாரு எங்க வீட்டுல நீ எடுப்படியா அம்மாங்க ஆளமாக்குற. அம்மாங்க ஆளமா தான் இருக்கிறேன். இருந்து என்ன பண்றது? உன் வீட்டுல அது கேட்டியோ? நான் என்ன சொல்றேன்னா எப்பொழுதும் என் மகத்திலே எப்பா நான் என்ன சொல்றேன் தம்பி, எப்பொழுதும் என் மகன் கூட நீதான் இருப்பேன். கதை தானே கேட்டுக்கிறேன். சொல்லு. நீங்க 2 பொம்பளை ஒரு ஆம்பளை மருமக நம்ம மகளுக்கு சமானம். ஆமா, மருமகளை போட்டு அடிக்கிறீங்களே. இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் ஒரு மருமகளை போய் எல்லாம் கும்ப கூடி அடிக்கிறாளுங்களே. 4 பேர் பார்த்து 3 பேர் மூஞ்சில காரி முழுவாங்க. எதனால அடிக்கிறீங்க? என் மகனை காணான்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். உன் மகனை பிள்ளைய காணான்னு காணான்னு என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன். ஐயோ உனக்கு தெரியுமா? உன் மகன் எனக்கு தெரியும்.
காலுக்கு குள்ளா எடுத்து வைக்கிற மந்திரியாரே காலை மட்டும் புடி. வேற என்ன தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க மந்திரி மந்திரிக்கு தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. தண்ணி இறங்கிச்சா இன்னும் ஒரு பாய் இருந்திருந்தா மந்திரியான புள்ள விடு மந்திரி உடம்பு சரியில்லையே. புள்ள சொல்றான். ஐயா, நீ மந்திரியாரே, எப்பா எப்பா உனக்கு என்னக்கா தலை எனக்கு கொடுக்குறோம். என் புள்ள இருக்கிற இடத்த பாயாண்டி கொடுத்தான்னு தெரியல புது வீட்டுல இவளுக்கு மந்திரி என் பிள்ளை இருக்கிற இடத்துல சொல்லுப்பா ஐயோ, ஏம்மா முடிச்சு போய் சாப்பிடும் சத்தியமா என்னால மாறாது. நான் என்ன சொல்றேன்? இருக்கிற இடம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா சாமி இது என்ன நாடு? நாடு இது ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணத்துல ஆ, ஆ. ஒரு பகுதியா இருக்க கூட ஆஹா. சந்தன கோபுரம் வீதி வீதி. 64ஆம் நம்பர் வீடு வீடு. மஞ்சளா தாசிக்கிட்டு கொண்டு விட்டாலே நான் தான். அப்ப தாசி மனையில இருக்கிறானா உன் பையன் மகனே சாந்தசீலா ஏண்டா ஏண்டா போகலாம். போய் மகனை கூப்பிடலாம். கூப்பிடலாம் கிளம்பி வருவாரு. ஆ, ஆ. அங்க போற நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் அந்த நாட்டுல இருக்கிறவங்க பூரா பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆ ஏற்கனவே பையனும் வந்து கடையில சரக்கு வாங்கினுக்கிறான். வாங்கி இருக்கா இப்ப அப்பனும் வராம பாரு அந்த கடைக்கே சரக்கு ஓ வாங்க. அப்படி ஒன்னே கணக்கு பண்ணுவாங்க. எதுக்குமா பேசுறாங்க நீயும் போக கூடாது. நான் போய் வரேன். ஓ. டேய் மகனே சாந்தசீலா நீங்க ரெண்டு பேரும் அருமையா போகலாம். அங்க போனா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த நாட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? இத பூரா பார்த்து பார்த்து பைசா போன கிராக்கி இது ரெண்டு ஏதோ புது பிகரா ரெண்டு வருதுடா வருதுடா. அதுல சைஸா ஒண்ணு வருதுடா பிகரா அப்படின்னு உங்களை கணக்கு பண்ணுவானுங்க. அதனால நீயும் போக கூடாது. யாரு? உங்க வீட்டுக்காரும் போக கூடாது. போகக்கூடாது. மரத்தால் தான் வெட்டணும். வெட்டணும். முள்ளால் தான் எடுக்கணும். எடுக்கணும். ஒரு மரம் இதுன்னா மரத்தால் போய் வெட்ட முடியாது. எலும்பு கொண்டு வந்துச்சுன்னா அந்த மரப்படி போட்டாதான் கொண்டு வெட்ட முடியும். ஒரு முள்ளு வச்சுக்கிச்சுன்னா இன்னொரு முள்ளுக்கு எடுத்து தான் கழிஞ்சு எடுக்கணும். நான் என்ன குடும்பத்தை கெடுக்கிறாளா? கிடையாது கிடையாது. நான் என்னன்றேன், என்னை எம்மா கேள்வி கேட்டாலும் மருமவன் அவன் குட்டிசாரா போவேன். நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. இருக்கிற இடத்த பார்த்து சொல்லி அனுப்பி இவன் மருமவளே அனுப்பி போய் போட்டோம். போடுறாங்க. வந்தா என் மகனாட வா, இல்லன்னா அப்படி எங்கன்னா செத்து போறேன்னு சொல்லி சரி போடலாம். அடி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அம்மா கற்கணும் வரைய கொஞ்சம் சொல்லுமா? இதோ என் மகனா இருக்க உன்னுடைய கனவை இருக்கிற இடம் தெரிந்து விட்டதுமா கண்டுபிடிச்சிட்டமா எங்கம்மா மறக்கிறாரு? இதே நம்ம ஜெயமாபுரி பட்டணத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சந்தன கோபுர வீதி 64ஆம் நம்பர் வீடு சுப்புதாசியோடைய மகள் மஞ்சுளா தாசிட்டு இருக்கானா. கேவலம் பணத்துக்காக உடம்பு விற்கிற தாசி வித்தியாக்குறாரு. ஆமாமா அட கடவுளே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ அங்கிருந்து தாசி மனைக்கு சென்று என் மகனை அழைத்து வரணும். அங்க எப்பாடினா போய் வருவே இந்த தாசி மாலை இந்த தாசி எதுக்கு கையை காட்டி யாரு தாசி? அத்தை கைதான் தத்தை உங்களை காட்டு. என்ன தாசி மாதிரி நீ என்ன காரணம்? கார் வச்சுட்டு போய் வாட்டமா இந்த தாசி மாதிரி நீ என்ன காட்டுற? அந்த தாசி நான் எப்பாடினா போய் வருவேன். சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசிக்கு சார்ந்து செல்லிருக்கின்றார். நீதான் அடி போக வேண்டும், நீ சென்று தான் அழைத்து வர வேண்டும் சொன்னீங்களே. உங்களுடைய வார்த்தை தட்டாமல் நான் தாசி மணிக்கு போனேன், என்ன வாங்க என்று அழைப்பாளோ. அந்த தாசி எனக்கு வரவேற்பு
மாமா கூப்பிடுவேன், எப்படி அத்தான் கூப்பிடுவேன்? அவ என்ன நம்ம சித்தாத்த மோளா பெரியத்த மோளா வாயம்மா என் அழகு உள்ள அம்மா உன்னை நான் பார்த்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவா. எப்படி அவனுக்கு சொந்தமா பத்தமா நீ என்ன இருக்கிற உன் மாடு அப்படியே அப்புறம் வத்தலும் முத்தலுமா இருந்தாலும் இவர் வச்சிரு குடும்பம்ல நீ உன்னை விட்டுட்டு வரலாம் தொடங்கலி உண்டா? அதே தான் சரி. என் குடும்பத்தை அவன் கெடுக்கிறானோ அவன் நாளைக்கு விரிம்பாம்பு கடிச்சு வெடுக்கல் பிடிச்சி சாவோ, அவன் வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாவோ, அவன் ஒரு கண்ணு போன மாதிரி இன்னும் ஒரு கண்ணு போவோம். எம்மாக்கு எங்க எம்மா நான் பிரார்த்தனை 1 3 1 நிறைவேறிச்சுனா கூட அடுத்த வருஷம் 2 ராத்திரிக்கு 85,000 வாங்கிட்டு ஃப்ரீயாவே ஆட்டாடுறோம். பக்கத்துல புஷ்பா வந்து ஆடுவான். சரி மாமா, என்ன சொல்றீங்க நீங்க? அதனால நீ சென்று என் மகனை அழைத்து வர வேண்டும். வந்தா என் மகனோட வா வா, இல்லனா சர்க்காரமா வந்தா உனக்கு என்ன புத்திக்குதா? வந்தா அப்படியே கூட இட்டுன்னு வா. இல்லையா இல்லன்னா புளியா மரமா பார்த்து தொங்கு. அது பொறுமோக்கு மரத்துல போய் சுருக்கு பண்ணி தொங்கு. ஆமா பட்டா மரத்துல மாட்டி போற பட்டா யாரும் என் பட்டாவை காய்ச்சிடுவான். உன் மாமியார் ஓட்டிடுவான். என் மாமனார் நான் பிள்ளைக்கு சொந்தக்காரன், அப்ப சிவனனுக்காரன், வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன், என் பெரிய மாமியாருக்கு சப்போர்ட் வரானா? இது என்ன காரணம்? யாரு அவரு வந்து ஒரு புள்ள பிறந்த உடனே உன் பெரிய மாமா என்கிட்ட தள்ளி விட்டா. அடி தொடப்ப கட்டா ஆளுக்கார பையன் சின்ன பொண்டாட்டி கொடுத்தா அப்படி இருக்குது. நான் தான் வேலை செய்யுது. எடுக்க பிடிக்க வைக்க என்னது யாரை பார்த்து எந்த வார்த்தை எப்படி வந்து அந்த சொல்லுவேன் நானு தெரியுது. நீ நாயனகாரன் தவிர வேற எவன்டி போறது இல்லை. இந்த வாயில வச்சு ஊதுவார நாயனகாரன் கட்டாச்சி படத்துல அம்மா நீட்டா வச்சுக்கலாம். ஊன்னு ஊதுற மாதிரி அது வந்தாதான் அந்த தேவதாசி மாமையை தேடி மகாராஷ்டிர மகனபுரத்தியே இதே கரடி கிராமத்தை சேர்ந்த தெய்வ திரு, அதாவது காலம் சென்ற தெய்வ திரு சேட்டு ஐயா அவர்களின் குமாரர் SS பிரகாஷ் நதியா ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பெயரினாலே இதை எமக்காக வாரி வழங்கப்பட்டது 501 சுபேஜயம். இதே சித்தாமுறை சேர்ந்த இதோ சித்தாமுறை சேர்ந்த வேலு ஐயா பெயரினாலே இது அம்பாளுக்காக வாரி வழங்கப்பட்டது 501 சுபேஜயம். இப்படியாக கற்பு வழியாப்பட்டது ராசிமனை சென்று கொண்டிருக்கு. அதே நேரத்தில் திருவிழாவை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்று நாரத மகாமுனிவர் வரார் 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 வரார்.